அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூஜோக் அக்யூப்ரெஷர் பாயிண்ட் தான் பார்க்க போறோங்க. எதற்கு அப்படின்னா நம்ம வந்து பஞ்சபூத தத்துவப்படி நம்ம ஆல்ரெடி வந்து நீர்மூலகம் சார்ந்த கிட்னியோட பாயிண்ட் வந்து பார்த்துட்டோம். இன்னைக்கு ஆகாய மூலகம் சார்ந்த கல்லீரலோட பாயிண்ட். ஸோ கல்லீரல் லிவர் எப்படி எனர்ஜைஸ் பண்றதுங்க, ஸோ அக்யூப்ரெஷர் பாயிண்ட் மூலமா எப்படி லிவரை வந்து எனர்ஜைஸ் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லிவர் நம்மளோட உடம்புக்கு என்ன செய்யுது அப்படின்னா இது வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா வந்து டாக்ஸின்ஸையும் டீடாக்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து டீடாக்சிஃபைங் வந்து பண்றது வந்து நம்மளோட லிவர் தான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கெமிக்கல் ஃபேக்டரியாவும் நம்மளோட உடம்புல வந்து வேலை செய்யறதும் நம்மளோட லிவர் தான். லிவர் நல்லா இருந்தா நம்ம எப்படி இருக்கலாம்னா ரொம்ப வந்து புத்துணர்ச்சியா இருக்க முடியும், ரொம்ப எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா வந்து இருக்க முடியும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா நம்மளோட டைஜஷன் நல்லா நடக்கும், நம்ம நல்லா தூங்குவோம், நல்ல ஸ்ட்ரெஸ் இல்லாம ரொம்ப ஹாப்பியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா லிவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம லிவரை கெடுத்துக்கிறதுக்கான நிறைய வேலைகளை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம கொஞ்சம் மொபைல்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டு இல்லை வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸையும் கொஞ்சம் வந்து நேச்சுரலாக வந்து நம்ம மாற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா லிவருக்கான ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் நம்ம கொடுக்க முடியும். இதை தாண்டி நம்ம வந்து லிவரை எப்படிங்க டெய்லி ஹெல்த் ரொட்டீனில் நான் அதை வந்து எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு அக்யூப்ரெஷர் பாயிண்ட் இருக்குங்க. அதுவும் உங்கள் உள்ளங்கையிலேயே அது இருக்குது. ஆக்சுவலி வந்து உங்கள் உள்ளங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கோடு இருக்குது இல்லைங்களா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் வந்து இந்த சைடு உள்ள இந்த மேடு இந்த பாயிண்ட் தான் வந்து நமக்கு லிவருக்கான பாயிண்ட். இதை மசாஜ் பண்ணுறது மூலமாக லிவருக்கு நம்ம பிளட் சப்ளைவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி லிவரை நம்மளால் எனர்ஜைஸ் பண்ண முடியும். ஸோ எனர்ஜைஸ் பண்ணுறது மூலமாக அதில் உள்ள வந்து டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேற்றி அதை வந்து நல்ல ஒரு நம்ம ஹெல்த்தியான ஒரு லிவரை வச்சுக்க முடியும். இப்போ இந்த லிவருக்கான அக்யூப்ரெஷர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இடது கையில் இந்த ஏரியா தாங்க லிவருக்கான ப்ரெஷர் பாயிண்ட். இதை நீங்கள் எப்படி ப்ரெஷர் பண்ணிக்கலாம், டெய்லி வந்து காலையில் ஒரு 2 மினிட்ஸும் ஈவினிங் ஒரு 2 மினிட்ஸும் நீங்கள் ப்ரெஷர் பண்ணிக்கலாம். எப்படி ப்ரெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி நம்ம பிஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ப்ரெஷர் கீழேருந்து மேலாக ஒரு ப்ரெஷர் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது இல்லை அப்படின்னா தேர்ட் பாயிண்டா என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு கிளாப்பிங் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்படி பண்ண என்ன ஆகும்னா 2 கைகள்லையுமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து நம்மளோட லிவர் பாயிண்ட்டை இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேட்டி லிவர் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனை தீர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, இல்லை வந்து தூக்கமின்மை பிரச்சனையில் அவதிப்பட்டு இருக்கீங்க, இல்லை கேல் பிளேடரில் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை எப்போவுமே நான் வந்து ரொம்ப வந்து டயர்டாக ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு வந்து டைஜஷன் சரியா ஆக மாட்டேங்குது, மெட்டபாலிசம் டிசார்டரா இருக்குன்னு இது மாதிரி நீங்க லிவர் சார்ந்து என்னெல்லாம் பிரச்சனைகள் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த ஒரு எளிமையான ஒரு அக்யூப்ரெஷர் பாயிண்ட் மூலமாக கண்டிப்பா அதற்கான ஒரு பெரிய ஒரு ரிகவரியை நம்மளால எடுக்க முடியுங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு டெய்லி ரொட்டீன்ஸா நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு பல மடங்கு வந்து பெருசா இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குங்க. கண்டிப்பா இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுக்கோ இல்லை ஒரு டவுட்டோ உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதற்கான வீடியோவும் பதில்களும் அக்யூப்ரெஷரும் முத்திரைகளும் காத்திருக்கு. நன்றி.